சீனாவும், சவுதி அரேபியாவும், ஈரானுமே வந்து ஒரு முத்தரப்பு டீலிங்ஸ் வந்து நெறைய செஞ்சிருந்தாங்க. பொதுவா ஈரானும், சீனாவும் வந்து நண்பர்கள் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். பட் சவுதி அரேபியா இதுல வராங்க அப்படின்னும் பொழுது, ஏதோ சம்திங் சேஞ்சஸ் நடக்குதா மிடில் ஈஸ்ட்ல? அப்போ அந்த பிராந்தியத்தோட மிகப்பெரிய ஒரு நாடுகள், அதாவது முக்கியமான தீர்மானகரமான ஒரு நாடுகள், அதாவது அவங்களுடைய முடிவுன்றது அந்த பகுதி அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்னா 2 நாடுகள் தான். ஒண்ணு ஈரான், இன்னொரு சவுதி அரேபியா. ஏன்னா அளவுலயும் சரி, இயற்கை வளங்களையும் சரி, அவங்க வந்து ரொம்ப பெரிய நாடுகள். அப்போ சவுதி தொடர்ந்து அமெரிக்க ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிற இந்த மாதிரியான அவங்களுடைய போர் தளவாடங்கள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் ஆகட்டும், எல்லாமே அங்க இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 72க்கு பிறகு பாத்தீங்கன்னா, அங்க இவங்களுடைய எண்ணெய் இறக்குமதி இங்கிருந்து ஏதாவது சவுதி அரேபியால இருந்து அமெரிக்காவுல இறக்குமதி செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனா காலப்போக்குல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க அமெரிக்கர்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய எரிபொருளை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க இறக்குமதி பண்றதுக்கு பதிலா ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சந்தைக்கு ஒரு போட்டியாளரா வந்துட்டாங்க. போட்டியாளரா வந்ததுக்கு பிறகு இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் நம்ம. இவங்களுக்கு ஒரு மாற்று சந்தை வேணும். அந்த மாற்று சந்தைன்றது முக்கியமான சந்தை ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு வந்து சீனா. அப்ப இந்தியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அந்த அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை ஏத்துக்கிட்டோ, இல்ல அவங்களுடைய அழுத்தத்தை ஒத்துக்கிட்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஈரான்ட்ட நாங்க எண்ணெய் வாங்க மாட்டோம்னு ஒரு முடிவு 2011ல அறிவிச்சாங்க. ஆனா சவுதி அரேபியா பொறுத்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் முன்னாடி. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, குறைவான விலையில நமக்கு ரஷ்யாவில இருந்து எண்ணெய் கிடைக்கிறதால நம்ம என்ன பண்றோம், ரஷ்யாவில இருந்து இறக்குமதி பண்றோம். அதனால யாருடைய சந்தை போகுதுன்னு நீங்க பார்க்கணும். அப்ப சவுதியோடைய சந்தை தான் போகுது.